வெல்கம் டு இன்னைக்கு என்ன செய்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரியல் பார்த்தீங்கன்னா, ஐயனார் துணை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போறோம். அந்த சொத்த தேடி இவங்க 2 பேர் போறாங்க இல்லையா? உயில தேடி நிலாவும், சோழனும். அப்புறம் ஓட்ட பிரிச்சு உள்ள குதிச்சுருவாங்க. உள்ள குதிச்சு அங்க இங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சொத்து அந்த உயில் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ கடைசியா ஒரு பெட்டிய வச்சு தேடிக்கிட்டு இருப்பாரு சோழன். அப்ப அதுலயும் பார்ப்பாரு, அதுலயும் இல்ல. அப்போ கீழ இருந்து சொல்றாரு, "இங்க பாருங்க, நான் எவ்ளோ தேடுனாலும் சொத்து அந்த உயில் இங்க இல்லங்க." அப்படின்ற மாரி சொல்வாரு. சொன்னதுக்கப்புறம் அப்போ இவங்களும் சொல்லுவாங்க, "அதான் பார்த்தா தெரியுதுல்ல, வேற எங்கேயாவது போய் தேடுங்க போங்க." அப்படின்னோனே, இங்க அங்கன்னு போய் எல்லா இடத்துலயும் சோழன் தேடுவாரு, இருக்காது. அப்ப கிச்சன் உள்ள போவாரா, அப்ப இவங்க சொல்லுவாங்க, "கிச்சன் உள்ள எதுக்கு போறீங்க? கிச்சன் உள்ளலாம் அந்த உயில் இருக்குமா?" அப்படின்னு கேட்பாங்க. உடனே இல்லங்க எதுக்கோ பார்க்கலான்னு போனேன் அப்படின்னோனே, சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் சோழன், டிவிக்கு கீழ ஒரு டேபிள் இருக்கும். அங்க போய் பார்க்க போவான். உடனே நிலா மேல இருந்து கத்துவாங்க. "என்னங்க அங்கலாம் போய் தேடுறீங்க? முட்டாள், முட்டாள்" அப்படின்ட்டு திட்டுவாங்களாம். "ஏன்டா அங்க போய் தேடுற?" அப்படின்ற மாரி சொன்னோனே இவனுக்கு காதுல ஏதோ விழுந்துரும். இங்க வந்துட்டு கேட்பான், "நீங்க ஏதாவது என்ன ஒரு ஃப்ளோல வாடா போடான்னு ஏதாவது கூப்பிட்டீங்களா?" அப்படின்னோனே, "ஐயோ! அப்படிலாம் இல்லங்க சோழன். நான் ஒண்ணும் அப்படி கூப்பிடல." அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களா, "இல்ல எனக்கு அப்படிதான் கேட்டுச்சுன்ற" மாரி சோழன் சொல்வானா, "இல்ல, இல்ல அப்படிலாம் இல்ல. நீங்க போய் சொத்த தேடுங்க போங்க." அப்படின்ற மாரி அனுப்பிச்சு விட்டுருவாங்களா. அப்ப அவன் என்ன பண்ணுவான், போய் ரூமா தேடுவான். தேடுனா ஒரு வழியா ஒரு ரூம்ல ஒரு ட்ரங்க் பெட்டியில அந்த சொத்து இருக்கும். எடுத்துட்டு இவங்க கீழ இருந்து காமிப்பான். "இதுவா பாருங்க" அப்படின்னோனே, "சரியா காமிங்க" அப்படின்னோனே, அவ பார்த்துட்டு ஏதோ டாக்குமெண்ட் மாரி இருக்குது. "சரி மேல எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, சோழன் என்ன பண்றான், ஒரு வழியா அத எடுத்துக்கிட்டு மேல வரான். வந்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, "அத குடுங்க, எதுக்கும் நான் ஒருக்கா பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வாங்கி அத பார்க்குறாங்க. நிஜமாவே அது உயில் தான். அவங்க அப்பாக்கு எழுதின உயில் தான். அப்போ அவங்க சொல்றாங்க, "நல்ல வேளை இந்த உயில் தாங்க இது. உங்க அப்பா பேர்ல தான் இருக்கு இந்த சொத்து." அப்படின்ற மாரி சொன்னோனே, அப்ப அவனுக்கு ரொம்ப இதாயிரும். சரின்னு சொல்லிட்டு ஓடெல்லாம் மூடி வச்சுட்டு வரப்போம்போது இவனுக்கு கால் மிஸ் ஆயிரும். நல்ல வேளை நிலா தான் அப்படியே கைய புடிச்சுக்குவாங்க அப்படியே விழாத அளவுக்கு. புடிச்சிட்ட உடனே இவரு அப்படியே ரொமான்ஸுக்கு போயிருவாரு. "என்ன இவங்க கைய பிடிச்சுட்டாங்களே!" அப்படின்ற மாரி இவன் அப்படியே அவளையே பார்த்துக்கிட்டே இருப்பானா, அவன்லாம் "என்ன ஏறி வாங்க" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்படியே ஏறி வந்துட்டு, அப்போ இவ சொல்லுவா, "உங்கள நம்பி நான் வந்தேன். நீங்க என்ன நம்பி வந்துகிட்டு இருக்கீங்க? வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா சொத்த எடுத்துக்கிட்டு வெளியில போறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, சோழனுடைய பெரியப்பா ஒரு ஆள கூட்டிக்கிட்டு உள்ள வராரு, செக் பண்றதுக்காக. இவங்க கரெக்ட்டா என்ட்ரன்ஸ்க்கு வர்றது கொஞ்சம் கிட்ட வரும்போது என்ன பண்ணுவாரு, அவரு கேட்டு திறக்கிற சத்தம் கேட்டவுடனே 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, ஓடி போய் ஒரு மரத்துக்காக ஒளிஞ்சுக்குவாங்க. ஒளிஞ்சோன்னா அவங்க பெரியப்பா பார்த்துக்கிட்டே வருவாரு. இவனுங்கள நம்ப முடியாது. சீல பிரிச்சு கூட உள்ள இருப்பானுங்க. அதனால தான் அப்பப்போ செக் பண்ணிட்டே போணுன்ற மாரி அவங்க பெரியப்பா சொல்லிட்டு டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே போவாரு. பார்த்தா அங்க சீல் வச்சு அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஓட ஓட பிரிச்சு தானே குதிச்சாங்க. அதனால ஒரு ஆள்கிட்ட குடுத்து, "பின்னாடி பக்கம் போய் எதுக்கோ நீ பாரு. அவனுங்க அங்க கூட போயி பிரிச்சுட்டு உள்ள இருப்பானுங்கன்ற" மாரி சொல்லுவாரு. உடனே அங்கேயும் போய் அவரு பார்க்கறதுக்கு ஒரு ஆள அனுப்பிச்சு விட்டுருவாரு. அப்ப இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ஒளிஞ்சிருப்பாங்க இல்லையா? அந்த இடத்துல நிலாக்கு ஏதோ ஒண்ணு கால்ல கடிச்சிரும். உடனே "சோழன் என் காலு கடிக்குதுன்னு" ஏதோ சொல்லுவாங்க. அதுக்குள்ள இவரு என்ன பண்ணிடுவாரு, அப்படியே அவங்க பெரியப்பா கேட்டுற போறாருன்ட்டு அப்படியே வாய மூடிருவாரு. உடனே அவங்க பெரியப்பா இப்படி சுத்தி சுத்தி பார்ப்பாரு. ஏதோ சத்தம் வர மாரி இருக்குதுன்னு. அப்புறம் டக்குன்னு இவன் வாய மூடிடவும், எதுவும் இல்லன்னு நெனச்சுட்டு அப்படியே நிப்பாரு. அப்ப அந்த ஆளும் இந்த மாரி சொல்வாரு. பின்னாடி பக்கம்லாம் பூட்டு எதுவும் உடைக்கலன்ற மாரி சொன்னதுக்கப்புறம், ஏன்னா நம்ம உஷாரா இருக்கணும். அவங்க பெரியப்பா சொல்லுவாரு, "உஷாரா இருக்கணும். இவனுங்கள நம்ப முடியாது. இவனுங்க எந்த டைம்ல எத வேணாலும் பண்ணுவானுங்க. பூட்ட உடைச்சுட்டு உள்ள கூட இருப்பானுங்க. அதுக்கு தான் அப்பப்போ செக் பண்ணிக்கணுன்ற" மாரி சொல்லிட்டு என்ன பண்றாரு, வெளியில வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவரு வெளியில வந்ததுக்கப்புறம் சோழனும், நிலாவும் கேட்ட எகிறி குதிச்சு இவங்களும் வெளியில கார்ல ஏறிடுறாங்க. ஏறி அப்ப என்ன பண்றாங்க, அங்க ஒரு தடவ நிலா சொத்த செக் பண்ணிக்கிறாங்க. அவரு பேர்ல தான் இருக்கா உயிலுன்ற மாரி செக் பண்ணும்போது கரெக்ட்டா அவர் பேர்ல தான் இருக்கு. அப்ப இவங்க சொல்றாங்க, "வீட்டுக்குள்ளேயே உயில வச்சு தேடிக்கிட்டு இருந்திருக்கீங்கன்ற" மாரி சொல்லுவாங்கல்ல. அப்போ இவனும் என்ன பண்றான், பார்க்குறான். "குடுங்க நான் ஒரு தடவ பார்க்குறேன்னு" சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்பான். ஆமாங்க, பாருங்க இதான் சொல்றது. உயில வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தேடி இருக்கோம்னா பாருங்க அப்படின்னும்போது, அப்ப இவங்க சொல்லுவாங்க, "அந்த அளவுக்கு அறிவு இருந்தா தானே உங்களுக்கெல்லாம்" அப்படின்ற மாரி ஏதோ கிண்டல் பண்ணுவாங்க. பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஹோட்டலுக்கு வந்துருவாங்க. என்ன பண்ணுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க.
பேசிக்கிட்டு சரி நீங்கள் போய் படுங்க சோழன், நான் போய் படுக்கிறேன்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான், இவன் ரூமில் படுக்கிறதுக்காக என்னென்னவோ சொல்லுவான். என்ன நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உயில் தேடி இருக்கோம், ஓட்டெல்லாம் பிரித்து குதிச்சிருக்கோம், நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த சொத்து நம்மக்கிட்ட வந்திருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் அது எப்படிலாம் இது பண்ணோம், ரிலாக்ஸ் பண்ணுவோமே, கொஞ்சம் பேசுவோமே அப்படின்னோன்னா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ஃபோன் பார்த்துட்டு இப்படி நடங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் போய் உள்ளே படுக்க போகிறேன்ற மாதிரி நீலாம் சொல்லிடுவாங்களா. உடனே இவன் எதுவும் கேட்க மாட்டான். இல்லைங்க, நான் உங்களுக்கு எதாவது தண்ணி கிண்ணி எடுத்து கொடுப்பேன், உங்களுக்கு எதாவது சாப்பாடு கீப்பாடு செஞ்சு ஊட்டுவேன், அதுக்கு என் கை இருக்குது, நான் சாப்பிட்டுக்குவேன், தண்ணி வேணும்னா நான் குடிச்சிக்குவேன், எனக்கு சாப்பாடு வேணும்னா நான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்குவேன், நீங்கள் கிளம்புங்கன்ற மாதிரி அவனும் என்னென்னவோ ஐடியா பண்ணுவான். வீட்டுக்கு அந்த ரூம்குள்ளே வர்றதுக்கு இவங்க அலோவ் பண்ணவே மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, சோழனும் போயிடுவான். இவங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க, முகம்லாம் கிளம்பிட்டு முகம் அலம்பிட்டு தொடச்சிட்டு இருக்கும்போது வெளியில் வந்து இவரோட சத்தம் ஏதோ கேட்கும். என்ன சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்தா சோழன் வந்து வாசலில் படுத்து அப்படியே தூங்கிட்டு இருப்பான். என்ன இவர் இங்கே தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இவர் போய் இவங்க போய் எழுப்புவாங்க நிலா. எழுப்பினோன்னா என்ன இங்கே படுத்துருக்கீங்கன்னொன்னா, என்னங்க நம்ம 2 பேரும் இப்படி போனோம், வந்தோமா வரலையான்னு கூட தெரியாமல் நம்மளை பற்றி யோசிக்காமல் அவங்க பாட்டு கதவை பூட்டிட்டு தூங்குறாங்க. நானும் தட்டி தட்டி பார்த்தேன், எழுந்துக்கவே மாட்றாங்க அப்புறம்னா. அப்புறம் நிலா கேட்பாங்க, அப்போ நீ ரிசப்ஷனில் போய் வேற கீ வாங்கி உள்ளே போக வேண்டியதுதானே அப்படின்னோடனே, இல்லைங்க நான் அங்கேயும் போனேன், ஆனால் அவன் தூங்கிட்டு இருக்கான், அவனும் வந்து ஏதேதோ பேசுகிறான் வளர்றான், அதனால நான் இங்கே வந்து படுத்துட்டேங்கன்ற மாதிரி சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி வாங்க ரூம்குள்ளே வந்து படுங்கன்ற மாதிரி சொன்னோன்னே, இதான் சமயம்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி கெஞ்சு கூப்பிட்றதுனால நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுவான், உள்ளே போய் படுத்துருவான். படுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, இவன் வந்து இவங்க வந்து இவர் போய் என்ன பண்ணுவான், உள்ள ரூம்குள்ளே போனதும் பெட்டில் போய் உட்காருவானா, பெட்லலாம் உட்காராதீங்க, எழுந்துருங்க எழுந்துருங்கன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பில்லோவும் பெட்ஷீட்டும் கொடுத்து நீங்கள் கீழே படுத்துக்கோங்க, பெட்டில் நான் மட்டும்தான் படுப்பேன்ற மாதிரி சொல்லிடுவாங்க நீலா. சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சரின்னு சொல்லிட்டு இவனும் கீழே படுத்துக்குவான். படுத்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களும் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுப்பாங்க. அவங்களுக்கு என்னமோ இவன் வந்து சோழன் வந்து இவங்கள பார்க்குற மாதிரியே அவங்களுக்கு தோணும். இவன் நம்மளையே ஏதோ பார்த்துக்கிட்டே இருக்கானோ அப்படின்ற மாதிரி திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா அவன் என்ன பண்ணுவான், ஃபோன் தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். இவங்க என்ன பண்ணுவாங்க, இவன் ஃபோன் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஏன் நம்மளுக்கு வந்து இவர் நம்மளை பார்க்குற மாதிரியே தோணுது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் இந்த பக்கமாக திரும்பி படுத்துக்குவாங்க. படுத்துக்கிறதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான், இவங்க இப்படி திரும்புகிற டைமில் ஃபோனை வச்சுட்டு இவங்களையே பார்த்துக்கிட்டு இருப்பான் பாருங்க. அப்போ இவங்களுக்கு தோணும், ஏன் அவன் ஃபோன் தானே பார்க்குறான், ஏன் நம்மளுக்கு இப்படி தோணுதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பாங்க பாருங்க. திரும்பி பார்த்தா இவங்களே பார்த்துட்டு இருப்பானா, இவங்க கத்திருவாங்கன்ட்டு. அப்புறம் இவங்கள ஏங்க இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குங்க, ரூமில் கூப்பிட்டு வச்சுட்டு நீங்கள் என்னடான்னா என்னமோ தப்பானவன் மாதிரியே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னோடனே, இல்லை இல்லைங்க சாரிங்க அப்படிலாம் பண்ண மாட்டேன், நீங்கள் படுங்க படுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அப்புறம் நாளைன்னு கொஞ்சம் போடுவாங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா உயிலை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஃபேமிலிக்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் காமிக்கிறாங்க. சோழன் இருக்கார், சேரன், அப்புறம் அவங்க அப்பா பாண்டியன், பல்லவன் எல்லாருமே இருக்காங்க. அப்போது உயில் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி காமிச்சோன்னே எல்லாருமே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அப்படியே இன்னைக்கான எபிசோடை முடிக்கிறாங்க. பார்க்கலாம் நாளைக்கு இந்த சொத்தை வச்சு வீடை வாங்குறாங்களா என்னன்னு மீதி கதை நாளைக்கு நான் உங்களுக்கு பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.